இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. மதுரை, திருநெல்வேலி, சென்னை, கோயம்புத்தூர் எந்த ஊருக்கு போனாலும் ஏதோ கோட் படம் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க. தியேட்டருக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கில்லியில வந்து அப்பாவுக்கு தெரியாமலாம் இவர் கபடி விளையாட போவார். ஆனா ஒக்கடூர்ல அப்படி கிடையாது. அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ்லாம் வந்து டைரக்டரே சொல்லாம சில விஷயங்களை விஜயே பண்ணிருக்கு. இந்த கபடி விளையாடுறதுக்கு இப்படி வச்சுட்டு மண்ணை தொட்டு கும்பிட்டு வச்சுட்டு போவாங்க. அது எல்லாமே விஜய் அவரா பண்ணாரு. ஸோ மேக்கப்பே இல்லாம ஒரு ஹீரோ நடிச்சிருக்காரு. ரஷ்யாவில இருந்து டெல்லிக்கு டிக்கெட் போட்டு டெல்லியில இருந்து சென்னைக்கு ஒரு ஃபிளைட்டை பிடிச்சி அதிகாலையில தான் வந்து இறங்கினதா சொல்றாங்க. அதனாலதான் வந்து ரொம்ப டயர்னஸ் போட்டு இருக்குது. சூட்டோட சுட்ட ஒரு 11-12 மணிக்கு ஓட்டு போட வந்துட்டாப்ல. கையிலலாம் அடிபட்டு இருந்தது பாத்தீங்களா? அதான் அந்த ரஷ்யாவில் வந்து அந்த மாஸ்கோவில் ஒரு பெரிய நீளமான பாலம் இருக்கு. அதுல வந்து ஃபைட் சீன் எடுக்கும்போது தான் இதுல லைட்டா அவருக்கு வந்து அடிபட்டதா சொல்றாங்க. ஓகே, அவங்களுக்கு பாருங்க எவ்வளவு கூட்டம் அப்படின்ற மாதிரியாவது ஒரு பாயிண்ட்ல பாத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்குறேன். மற்ற நடிகளோட மனநிலை என்னவா இருந்திருக்கும்? மனநிலை என்னன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம் வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்களும் விஜய் மாதிரி கட்சி ஆரம்பிக்கணும்ல. ஆளா ஓட்டு போட்டு போயிடலாம்னு காலங்காத்தாலே கிளம்பி வந்தாரு. அதுல ஒரு பெரியவர் வந்து காண்டாயிட்டாரு. ஐ எம் சீனியர் சிட்டிசன், நீங்க எப்படி அஜித்தை உள்ள விடலாம், அவர் வெளியில வர சொல்லுங்க. விஜய் வந்து ஒரு 12-12:30 கிட்ட தான் வந்தாரு. எல்லாரும் அஜித் வந்து காலங்காத்தால யாரும் அசம்பிள் ஆயிடக்கூடாது, ஆனாலே நமக்கு பிரச்சனை. விஜய் வந்து இதுல நடிக்கிறான்னு சொன்னோன்னா ரஜினிக்கு ஜோடியாவா அப்படிலாம் ஷாக் ஆனாங்க. ரஜினிக்கு ஜோடி எல்லாம் கிடையாது. அததான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இவங்க ரஜினிக்கு ஜோடியா அந்த படத்துல நடிக்கல. தற்காலிகமா படத்துக்கு வந்து ஹுக்கும் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஒர்க்கிங் டைட்டில் ஒன்று வைப்பாங்க. அந்த டைட்டில்னு சொல்லிட்டு ஹுக்கும்னு வச்சிருக்காங்க. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குஞ்சிதை விளையாக படிக்க ஆதன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட வலைப்பேச்சு சக்தி வேளாணர் கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் முரளி, எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் முரளி. சிறப்பு. நிறைய விஷயங்கள் சினிமா பத்தி தான் பேச போறோம். எங்கிருந்து தொடங்கணும்னா, கில்லி படம் ரீரிலீஸ்லேருந்து தொடங்கிறேன். தமிழில் நிறைய படங்கள் ரீரிலீஸ் ஆயிருக்கு. தனுஷ் படங்கள், சூர்யா படங்கள், விருமாண்டி முதற்கொண்டு ஆயிருக்கு. அதுக்கெல்லாம் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு விஜய் நடிச்ச கில்லி படத்துக்கு இருக்கு. இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல். கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்களுக்கு வந்து தியேட்டர் போக்க யாரும் வராதிங்கன்ற மாதிரி ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் நிறைஞ்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த ரீரிலீஸ் கல்ச்சரையும்? எப்படி பாக்குறீங்க கில்லி படத்துக்கு வரவேற்பையும் எப்படி பாக்குறீங்க? இந்த ரீரிலீஸ் கல்ச்சரை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் கவலையா தான் இருக்குது. ஏன்னா புதுசாக நிறைய படங்கள் தமிழில் எடுக்கணும், அந்த படங்கள்லாம் பெரிய அளவில் வசூலை கொடுக்கணும், தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு மேஜிக் வந்து இங்கே கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு, நடக்கவே மாட்டேங்குது. 6 மாதம் வரப்போகுது, ஆனாலும் நடக்க மாட்டேங்குது. ரீரிலீஸ் படங்கள்லாம் வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அப்படி கொண்டாடுறாங்க. கில்லி படம் ஏன் வந்து இந்த அளவுக்கு வரவேற்புனா, அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல அவ்வளோ பெரிய வரவேற்பு. ஆமாம், ஏன்னா அது ஒரு பக்காவான மாஸ் கமர்ஷியல் படம். அது தரணியோட டைரக்ஷனில் அதுக்கு முன்னாடி வந்து தில் தூள்லாம் பண்ணார். அதை தாண்டி இந்த படம் வந்து அப்படி ஒரு கமர்ஷியலான படம். இதுக்கும் அது வந்து தெலுங்கில் வந்து ஒக்குடு படத்தோட ரீமேக் தான். ஆமாம். ஆனாலும் தமிழில் வந்து தரணி வந்து அந்த படத்தை கொடுக்கணும் அப்படிங்கும்போது தமிழ் ஆடியன்ஸுக்காக நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருந்தார். ஆமாம். இன்னும் சொல்லப்போனால் கில்லியில் வந்து அப்பாவுக்கு தெரியாமலாம் இவர் கபடி விளையாட போவார். ஆனால் ஒக்கடூரில் அப்படி கிடையாது. அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ்லாம் வந்து தமிழ் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இந்த தாமு, அந்த தாமு கேரக்டரு, ஓட்டேரி நரி அதெல்லாம் வரும் இல்லையா, அந்த கேரக்டர்லாம் ஒக்கடூரில் கிடையாது. சரி, இங்குள்ள ஆடியன்ஸை பல்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்படி பறன்னு தீயா ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாரு தரணி. அதுதான் அந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். இன்னும் சொல்ல போனால் தெலுங்கில் வந்து ஒக்கடுக்கு முன்னாடி மகேஷ் பாபுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ஃப்ளாப்பு. அந்த மனுஷன் ரொம்ப கவலையோடு இருந்தாராம். என்னடா இது இப்படி ஃப்ளாப் ஆகிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் இந்த ஸ்கிரிப்ட் அவருக்கு வந்திருக்கு. உடனே பண்ணிட்டாரு. அவரோட லைஃப்லேயே முராரி படத்துக்கு அப்புறம் பிளாக் பஸ்டர்னா அது ஒக்கடு தான். கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதுரை, திருநெல்வேலி, சென்னை, கோயம்புத்தூர் எந்த ஊருக்கு போனாலும் ஏதோ கோட் படம் தான் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க. தியேட்டருக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, ரிலீஸ் ஆகிற புது படங்கள் தான் கை கொடுக்க மாட்டேங்குது தமிழில், பழைய படங்களாவது வந்து நமக்கு கை கொடுக்குதுன்னு அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறாங்க. உண்மையிலே இது ஆச்சரியமாக இருக்குது.
ஆஃப் ஸ்கிரீன்லயும் ஒரு விஷயம் நீங்க ஷேர் பண்ணீங்க. இந்த படத்துல விஜயோட மெனக்கெடுதல் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம், குறிப்பா அந்த மேக்கப் அதை பத்தின ஒரு சீக்ரெட்டும் ரிவீல் பண்ணிருந்தீங்க. ஆமாம், அந்த டைமில் வந்து கேமராமேனே சொல்லியிருந்தார் என்னன்னா, அந்த படத்தில் வந்து விஜய்க்கு வந்து பெரும்பாலும் மேக்கப்பே இருக்காது. ஓகே. குறிப்பாக அந்த கபடி விளையாடுற சீன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மேக்கப்பே கிடையாது. ஆமாம், அது இல்லாமல் டைரக்டரே சொல்லாமல் சில விஷயங்களை விஜயே பண்ணியிருக்காரு. இந்த கபடி விளையாடுறதுக்கு இப்படி இப்படி வச்சுட்டு மண்ணை தொட்டு கும்பிட்டு வச்சுட்டு போவாங்கல்ல, மண்ணை எடுத்து இப்படி வைப்பார். அது எல்லாமே விஜய் அவராக பண்ணது தான். ஸோ மேக்கப்பே இல்லாமல் ஒரு ஹீரோ நடிச்சிருக்காரு. தூள் படத்துலேயும் வந்து விக்ரம் மேக்கப் இல்லாமல் தான் நடிச்சாராம் பெரும்பாலான. ஓகே ஓகே. தரணி படம் அப்படின்னா அது ஒரு கண்டிஷன் இருக்கும் போல. அப்படிதான் போல் இருக்கு, ரியலிஸ்டிக்காக வேணும்னு நினச்சிருப்பாரு. அப்புறம் அந்த பிரகாஷ்ராஜ் விஜய் இவங்க 2 பேரும் சந்திக்கிற இடம் இருக்கு இல்லையா, அதான் அந்த திரிஷா அவர் இழுத்துட்டு போகிற மீனாட்சி கோயில் முன்னாடி, அது வந்து எப்பவுமே க்ரௌடாக இருக்கிற ஒரு ஏரியா. ஓகே. அந்த இடத்துல ஷூட்டிங் வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டாரு யாரு, தரணி. ஆனால் ஒரு 4 நாளாவே அந்த இடத்துல எப்படி நம்ம வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பக்காவாக யோசிச்சு 4-5 இடங்கள்ல கேமரா வச்சு அந்த காட்சிகளை அவர் வந்து எடுத்திருக்கிறாரு அவ்வளோ க்ரௌடில். ஓகே. ஆமாம், அதனால் மற்ற ஏரியாக்களை விட மதுரையில் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு. ஆமாம் ஆமாம், இந்த படத்தோட ஹார்ட் ஒர்க்கு தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ன்னு எடுத்துக்கலாம். கில்லி படம் வந்ததுக்கு அப்புறம் விஜயோட மார்க்கெட் அப்படின்றது எவ்வளோ பெருசு இருந்ததுன்னு. ஏன்னா கில்லி தான் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் வந்து கிரியேட் பண்ண ஒரு படமா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அதுக்கு முன்னாடி படங்கள் ஹிட் கொடுத்துருக்காங்க அந்த வரிசையில் வந்த நடிகர்கள். ஆனால் விஜய் அவர்கள் கில்லி படம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் மேலே இந்த பார்வையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எப்படி மாறி? கில்லிக்கு முன்னாடி அவர் வந்து இப்போ பூவே உனக்காக இந்த மாதிரியான படங்கள் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். ரொம்ப சாஃப்டாக வந்துக்கிட்டு இருந்தார். ஓகே. அவரை வந்து டோட்டலாக வந்து மாற்றுற இடத்துல வந்து கில்லி வந்து நிற்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு கமர்ஷியல் ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ, அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வந்து இன்னும் பெருசாக வர்றாங்க. ஓகே. அதில் பெரும்பாலும் யூத்தாக தான் இருக்கிறாங்க. எல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்க, பொண்ணுங்க, இவங்களுக்கு வந்து விஜய் வந்து எப்போவுமே பிடிக்குது. அதை வந்து கரெக்டாக அப்படி தக்க வச்சுக்கிட்டே வராரு. அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து கரெக்டாக ஏன்னா விட்டுறக்கூடாது அப்படின்னு அப்படி நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. ஸோ அவருடைய ஃபிலிம் கரியரில் வந்து கில்லிக்கு அப்புறம் வந்த பெரும்பாலான படங்கள் வந்து கமர்ஷியல் படங்களாக தான் இருந்திருக்கு. ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஆடியன்ஸ் வந்து ஓகே நமக்கு ஒரு 2.5 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு விஜய் வந்து அங்கே தூக்கி வச்சிருக்காங்க. இப்போ மக்கள் கொண்டாட என்ன காரணம்னு, நடிகர் விஜயா அந்த படத்தை கொண்டாடுறாங்களா இல்லை தலைவன் விஜயா படத்தை கொண்டாடுறதுனால இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்றதும் 2 வகையான குழப்பங்களும் இருக்கு. இல்லை ஆக்சுவலாக இன்னைக்கு கில்லி ரீரிலீஸ் கொண்டாட்டத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறே வந்து விஜய் ரசிகர்கள் தான். ஆமாம், ஏன்னா இன்னைக்கு தானே நாள். அதனால எல்லா தேட்டர்லையும் வந்து ஏன்னா நம்ம போஸ்டரையும் அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, மதுரை மாவட்ட ஐடி விங், திருநெல்வேலி மாவட்ட ரசிகர் மன்றம், இந்த மாதிரிலாம் வச்சு தான் பேனர்கள் போஸ்டர்லாம் பார்க்குறோம். முதல்ல விஜய் ரசிகர்கள் வந்து வரவேற்கிறாங்க. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மற்ற நடிகர்களோட ரசிகர்களும் வர்றாங்க. இன்னும் 2K கிட்ஸ்லாம் அந்த படத்துக்கு வர்றாங்க. ஆமாம், ஏன்னா அவங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனாலும் இந்த படத்தை வந்து பல தடவை டிவியில் போட்டிருக்கிறாங்க. அப்போல்லாம் வராத ரெஸ்பான்ஸ்னால் சின்ன திரையில் வந்து டிஆர்பி ரேட்டிங்கில் அது கில்லி தான். அது எப்போல்லாம் கில்லி படம் ரிலீஸ் ஆகும் மீன்ஸ் டிவியில் போடுறாங்களோ அப்போல்லாம் டிஆர்பி வந்து எகுரும். அதே மாதிரி இந்த படத்தை வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஏற்கனவே நம்ம டிவியில் பார்த்தாலும் நம்ம தேட்டரில் ஒரு தடவை பார்க்க வருவோன்னு நிறைய பேர் வர்றாங்க. ரஜினி ரசிகர்கள்லாம் கூட இந்த படத்தை பார்க்க வர்றாங்க. அவங்க வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, நான் ரஜினி ரசிகர் தான், ஆனாலும் கில்லி படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அதுக்காக நான் வந்து ரஜினி ரசிகர் அப்படிங்கிற தாண்டி விஜயோடைய படத்தை நான் பார்க்க வரேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிலாம் வந்து அவருடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறாரு. சிறப்பு. ஆமாம், அதனால் இந்த மாதிரி எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக கில்லி அமைஞ்சிருக்கு. ரீரிலீஸ் படங்கள் வரிசையில் எல்லா கலெக்ஷனையும் பிரேக் பண்ணக்கூடிய படமாக கில்லி அமையுமா? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே சிம்புவோட விண்ணை தாண்டி வருவாய படமே 800 ஷோ தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அது 3 முறியடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். 3 இல்லையா, அதுக்கப்புறமா தானே 3 வந்தது. ஆமாம், அதுக்கப்புறம் தான் 3 வந்தது. 800 ஷோ தாண்டி போயிட்டு இருக்குது. ஆனால் கில்லி நீங்கள் சொன்ன மாதிரி அதையும் முறியடிக்கிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்கு. இந்த மாற்று கருத்தும் கிடையாது. சிறப்புண்ணே.
இந்த வாக்கு அதுக்கு வந்துருவோனே. நேற்று எல்லாரும் வாக்கபிளா போய் வாக்கு செலுத்தினாங்க. பாராளுமன்ற தேர்தல் எல்லாரும் வாக்கபிள்லாம் சொல்லாதீங்க முரளி. ஒருத்தர் சைக்கிள்ல வந்தாரு. ஆமாண்ணே, அது வேற இருக்கு. எப்பவுமே நம்ம தளபதியை எதிர்பார்த்தோம், ஆனா புரட்சி தளபதி சைக்கிளை வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம். நான் இருந்தாலும் இங்கிருந்து தலைவன்ல இருந்து தொடங்கிடுறேன். விஜய் அவர்கள் நம்ம தான் பேசியிருந்தோம் நினைக்கிறேன். ஓட்டு போறது கண்டிப்பா அவர் வந்தா ஆகணும், அவர் வழினா நிறைய விமர்சனத்துக்குள்ளாவாரு நம்ம பேசியிருந்தோம். ஆனா அவரோட ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்காக வந்துட்டாரு. ஆனா நேற்று வந்தப்போ அவர் முகத்துல ஒரு பொலிவு, ஒரு உற்சாகம் எங்கேயுமே காணப்படல. நாங்க எல்லாருமே வந்து ஒரு கோவத்தோடையும் ஒரு பதட்டத்தோடையும் ஒரு கவலையோடையும் விஜய் வந்த மாதிரி இருந்ததுங்களே. நீங்க அந்த விஷயம் பார்த்துருப்பீங்க. பார்த்தேன். ஆக்சுவலி அது டயர்னஸ் தான், வேற ஒண்ணுமே. ஓகே. ஆமா, கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறாரு. ஓட்டு போட்டே ஆகணும், அது ஒரு கட்சிக்கு தலைவர் ஆயிட்டாரு. ஒரு நடிகரா ஓட்டு போடாம வராம கூட இருந்துடலாம். ஆனா ஒரு கட்சி தலைவராக ஆனதுக்கு அப்புறம் வராம இருந்தா விட்டுருமா அந்த சமூகம்? நீங்க வந்து ஜனநாயக கடமையே செய்ய வர மாட்டேங்கிறீங்களா? நீங்க எப்படி மக்களுக்கு நல்லது செய்வீங்க? உங்களை எப்படி நம்புறது? இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு ரெடியா இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி விமர்சனங்கள் எதுக்கும் நம்ம வந்து இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எப்பாடுபட்டேனும் நம்ம ஓட்டு போட வந்துடணும்னு கிளம்பி வந்துட்டாரு. ஆக்சுவலா ஷூட்டிங் போறப்போ துபாய் வழியா தான் போனாரு. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது துபாய் வழியா வர முடியல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், துபாயில இருந்து பெரிய மழை வெள்ளம், இதுவரை துபாய் நாடே காணாத மழை வெள்ளம். அதனால நிறைய ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணா, ரஷ்யாவிலேருந்து டெல்லிக்கு டிக்கெட் போட்டு டெல்லியிலேருந்து சென்னைக்கு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி அதிகாலையில் தான் வந்து இறங்கினதா சொல்கிறாங்க. அதனால தான் வந்து ரொம்ப டயர்னஸ் போட்டிருக்குது. சூட்டோட சுட்ட ஒரு 11-12 மணிக்கு ஓட்டு போட வந்துட்டாப்புல. அந்த டயர்னஸ் தான் முகத்தில் அப்படி தெரியுது. மீன் நைட்டு ஒழுங்காக தூங்காமல் இருந்திருப்பார் போல் இருக்கு. ட்ராவலில் இப்போ பெருசாக தூங்க முடியாது. கையிலலாம் அடிபட்டு இருந்தது பார்த்தீங்களா? அதான் அந்த ரஷ்யாவில் வந்து அந்த மாஸ்கோவில் ஒரு பெரிய நீளமான பாலம் இருக்குது. அதில் வந்து ஃபைட் சீன் எடுக்கும்போது தான் இதில் ஏதோ லைட்டாக அவருக்கு வந்து அடிபட்டதா சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டார். என்ன க்ரௌடுன்றீங்க முரளி? ஏன் விஜய்க்கு மட்டும் அப்படி? அதான் தெரில. ஒரு நம்ம வந்து விஜய் ஒரு நடிகராக இருந்து ஓட்டு போடுறப்போ பார்த்துருக்கோம், ஓரளவுக்கு க்ரௌடு பார்க்கணும்னு ரசிகர்களாக வருவாங்க. ஆனால் சமீப காலமாக விஜய் எங்கே போனாலும் ஒரு பெரும் கூட்டமாக இருக்குது. ஆமாம், அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்களே பாதி பேர் கிளம்பி வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ட்ரோன் விட்டுலாம் வந்து அதை ஷூட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா? ஆமாம். காரை விட்டு இறங்கி உள்ள வர்றதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டாரு. அதையும் தாண்டி ஓட்ட போட்டுட்டாரு ஒரு வழியா. அவர் பாக்குறப்ப என்ன விட்டுருங்கடான்ற மாதிரி தான் இப்படிதான் இருந்தது. விட்டா நான் ஒரு கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு வந்துடுறேன், ஆளை விடுங்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்தாரு. ஆனா அவ்வளவுதான், ரெஸ்ட் தான் எடுப்பாரு. ஏன்னா கோட் ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு ரஷ்யாவில். ஆமா, வெங்கட் பிரபு டீம் எல்லாம் இன்னைக்கும் நாளைக்கும் அங்க சென்னை வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சென்னையில ஜனநாயக கடமை ஆற்றல. நான் சொன்ன மாதிரி அவங்க ஓட்டு போடலாம் யாரும் கேட்க மாட்டாங்க முரளி. விஜய் போடலாம் கண்டிப்பா கேட்பாங்க, கட்சியின் தலைவர் அப்படின்ட்டு. அதனால வந்து அவர் அனுப்பிச்சு விட்டாங்க, சார் நீங்களாவது போயிருங்க அப்படின்னு. ஆனா இந்த கேள்வி நான் நேரடியாவே கேட்டிருந்தேன். விஜய் அவர்களுக்கு கூடின கூட்டத்தையும் விஜய்க்கு ஏற்படுத்தின அந்த பரபரப்பையும் எப்பவுமே அது இருக்கிறது தான். மற்ற நடிகர்களும் பார்ப்பாங்கல்ல, நானும் முன்னணி நடிகர் தான், ஏன் இவ்வளோ பிரசன்ட் மீடியா இருக்காங்க, இவ்வளோ ஃபேன் ரசிகர்கள் கூட்டம் இருக்கு, நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வருஷம் குறையுதோ இல்லை வந்து இல்லையோ அப்படின்ற இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களோட பார்வை எப்படி இருக்கும்? என்ன கேட்டிங்கன்னா, இது இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்களா விஜய் வந்தார், அதில் எது வந்து ஓட்டு போடுறதுக்காக நிற்கிற கியூனே தெரியல. பொதுமக்களுக்கு தான் அது பாதிப்பே தெரியல. பொதுமக்களுக்கு தான் அது. ஆமாம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் மற்ற ஹீரோக்களுக்கும் வரக்கூடாது, ஈவன் விஜய்க்கே வர வேண்டாம் அப்படிதான் நான் எதிர்பார்க்குறேன். இல்லை, இருந்தாலும் ஒரு சக நடிகராக பார்க்கும்பொழுது அங்கே மட்டும் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம், இந்த மாதிரி சொல்கிறதுக்காவது ஒவ்வொரு கூட்டத்துலேயும் ஒவ்வொரு ஹீரோ கூடயும் ஒருத்தங்க இருப்பாங்களே, அல்ல இந்த மாதிரி யாராவது பார்த்து சரி ஓகே அவங்களுக்கு பாருங்க எவ்வளோ கூட்டம் அப்படின்ற மாதிரியாவது ஒரு பாயிண்ட்ல பார்த்துருப்பாங்களா அப்படின்னு கேட்குறேன். மற்ற நடிகளோட மனநிலை என்னவா இருந்திருக்கும்? மனநிலை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டம் வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்களும் விஜய் மாதிரி கட்சி ஆரம்பிக்கணும்ல. அப்படி இல்லை இல்லை, கட்சிக்கு முன்னாடியும் சிலர் பேர் அந்த வீட்டில் இருந்து அவர் சைக்கிளில் வரப்பெல்லாம் கூட கட்சியை அறிவிக்கல. அப்போ ஒரு கூட்டம் இருந்துச்சு இல்லை, அப்பயே பாதி நடிகர்கள் வந்து இந்த கூட்டம் ஏன் நம்மளுக்கு வரல அப்படின்னு வருத்தத்தில் இருந்ததாகவும் நாங்கள் கேள்விப்பட்டோம். நீங்கள் யாரை நேரடியாக விசால சொல்கிறீங்களா? அவருக்கு வேற கேள்வி இருக்குன்னு. ஏன்னா விஷால் தான் சைக்கிளில் வந்தார். விஜய் ஃபார்முலா அப்படியே ஃபாலோ பண்ணுறாரான்னு தெரியல. அவரு தான் வந்து அண்ணா நகரில் சைக்கிளில் வந்தார். எந்த நேரத்தில் புரட்சி தலைவர்னு பேர் வச்சாங்களோ எல்லாமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாரு. யாருமே கூட வந்த மாதிரி தெரியல, அவரு தான் தனியாக வந்தார். அதுதானே, அதை தாண்டி முன்னணி நடிகர்கள் கேட்குறேன். விஷால் அவர்கள் இல்லாமல் முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய விஜயோட காம்படிட்டராக இருக்கட்டும், ரஜினி அவர்கள், கமல் அவர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க.
இவருக்கு மட்டும் இவ்வளவு கூட்டம் அப்படின்றது தான் மக்களோட பார்வையும் எண்ணமும், மக்களோட எண்ணமும் தாண்டி நடிகர்களோட எண்ணம் என்னவா இருக்கும்? மீடியா கொடுக்குற ஹைப் ஒன்று, இன்னொரு விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறிட்டார். சரி, இது ஒன்று தான் காரணமாக இருக்க முடியும். அஜித் வந்து எப்போவுமே வந்து ரசிகர்கள் ஏன் இப்போ என்னோட என்ன சொல்கிறது, என்னை ஃபாலோ பண்ண வேணாங்கிற நல்ல விஷயங்களையும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிங்க, மற்ற வகையில் என்னை வந்து க்ரௌடே வேணாம், நீங்கள் என்னை வந்து ஒதுங்கியிருந்து என் படமாக பாருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனாலும் அஜித் ஓட்டு போட வந்தார் இல்லையா, அப்போ அஜித் ஓட்டு போட வந்தார் இல்லையா, அப்பவும் பெரிய க்ரௌடு இருக்க தான் செஞ்சுது. ஆனால் நேரமாக வந்துடுறாரு. வழக்கமாக அவரோட இந்த ஆக்சுவலாக அவர் என்னன்னா, நம்ம வந்தால் கண்டிப்பாக க்ரௌடு ஜாஸ்தியாகும், அது பொதுமக்களுக்கும் பெரிய இடைஞ்சலாக இருக்கும், அவங்க வந்து நம்மளை திட்டுவாங்கன்னு நினச்சிட்டு தான் அவர் வந்து ஆளாக ஓட்டு போட்டு போயிடலாம்னு காலங்காத்தாலே கிளம்பி வந்தார். ஆனால் அவருக்கு முன்னாடியே 2-3 பெரியவர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அது அவருக்கு தெரியல. ஓகே, ஆமாம், அவங்கள விட்டுட்டு இவரை உள்ள கூட்டு போனோன்னா அதில் ஒரு பெரியவர் வந்து காண்டாயிட்டாரு. ஐ எம் சீனியர் சிட்டிசன், நீங்கள் எப்படி அஜித்தை உள்ளே விடலாம், அவர் வெளியில் வர சொல்லுங்கன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். சரி, அதையெல்லாம் தவிர்க்கணும்னு தான் அஜித் பார்க்குறாரு. அது ஒரு நல்ல விஷயம். ஈவன் விஜயுமே வந்து இதை தவிர்க்கணும். இது எல்லாமே நம்ம காலங்காலமாக நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு தலைவன், அவரை சுற்றி லட்சக்கணக்கான ஒரு பெரிய க்ரௌடு, அவர் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாலோ ஒரு ஊர்வலம் நடத்தினாலோ வந்து 30, 40, 50 காரை வந்து பின்னாடி அப்படி வர வச்சுட்டு ஓட்டு போட வந்தாலே வந்து ஒரு 40, 50 காரோட வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும். அது வேணாங்கிறதான் பல வருஷமாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்கு. இந்த அரசியல் வேணாங்கிறது தான். ரொம்ப எளிமையாக இருக்கணும், ஒரு தலைவனுங்கிறவர் ரொம்ப எளிமையாக இருக்கணும், அவருக்குன்னு ஒரு பில்டப்லாம் எது இருக்கக்கூடாங்கிறத எல்லாருடைய எதிர்பார்ப்பு. இதையெல்லாம் நிறுத்தணும். குறிப்பாக அஜித் அவர்கள் வரும்பொழுது கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டார். அவர் நேற்று மற்ற எனக்கு தெரிஞ்சு போன கோவிட் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு எலெக்ஷன் நடந்தப்போ இந்த மொபைல்லாம் வாங்கி தன்னோட பேக்கெட்டில் வச்சிட்டார் அப்படின்னு விமர்சனம்லாம் வச்சாங்க, எரிஞ்செல்லாம் விழுந்தாரு அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி கூலாக வராரு. எல்லாரும் உள்ளே இருக்கவங்க அனைத்து ஒர்க் பண்ணுறவங்க, காவல்துறை நண்பர்கள் எல்லாருமே புகைப்படம் எடுத்துணும்னு விரும்புகிறாங்க. எல்லாத்துக்கும் கூலாக ஓகே சொல்கிறாரு. மாற்றிக்கிட்டாரா மாறிட்டாரா? மாறித்தான் ஆகணும். அது இல்லாமல் போன தடவை அவர் ஒய்ஃபோட ஃபேமிலியோட கூட வந்திருந்தார், ஷாலினியோடலாம் வந்திருந்தார். அப்போவே பெரிய பிரச்சனையாச்சு. ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வந்து அவங்க வயசு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள இவங்க வந்து இடித்து தள்ளிட்டு உள்ளே போனப்போ அவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க. இந்த தடவை அவர் ஷாலினியை விட்டுட்டே வந்துட்டார். ஏமா நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் வேணாம் அப்படிங்கிறத தனியாக வந்தார். ஆனாலும் ஒரு பெரியவர் பிடிச்சிக்கிட்டாரு. அது எப்படி நீங்கள் அவரை விடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி வந்து பரவாயில்ல, ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து அவர் ஓட்டை போட்டுட்டு போனார். உண்மையிலே அவர் பண்ண விஷயம் நல்ல விஷயம்தான். அதுக்காக அவ்வளோ முன்னக்கூட்டியெல்லாம் வர வேண்டாம். அது எதுக்கு 7 மணிக்கு தான் பூத்தே ஓப்பன் பண்ணுவாங்க, ஷூட்டிங் மாதிரி 6:45 எதுக்கு வரணும்? எல்லாம் காரில் ஏறும் பொழுது அதை மட்டும் தான் எல்லாரும் நோட்டீஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த காதை ரசிகர்கள் எல்லாருமே தலன்னு கத்தும் பொழுது அவர் காதை இந்த மாதிரி அடைச்சிக்கிட்டாரு. ரசிகர்கள் கத்தலார கொஞ்சம் கடுப்பாயிட்டாரா இல்லை வெறுப்பாயிட்டாரா அப்படின்ற வார்த்தைகள் போடும் பொழுது தான் அவருக்கு என்ன நடக்குது அப்படின்றது இன்னும் யாருக்கும் சரியா அது ஒரு விடை கிடைக்காம இருக்கு. ஆக்சுவலி அவர் ஓட்டு போட்டுட்டு வெளியில் வரும்போது பெரிய க்ரௌடு. ஓகே ஓகே, அதிகாலையில் அவர் வருவார்னு யாரும் எதிர்பார்க்கல. அதையும் தாண்டி அஜித் வந்திருக்காருன்னு செய்தி எப்படி தான் பரவிச்சுன்னு தெரியல. ஓட்டு போட்டுட்டு வெளியில் வர்றாரு, அவ்வளோ பெரிய க்ரௌடு, தலன்னு கத்துறாங்க. அவருக்கு வந்து நாய்ஸ் பொல்யூஷனாலே கொஞ்சம் அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. 2021 அவர் வந்து சினிமாவுக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. அப்போ வந்து ஒரு அறிக்கையை விட்டுருந்தாரு. அதில் வந்து என்னென்னா இந்த நாய்ஸ் பொல்யூஷனை பற்றி தான் முக்கியமாக சொல்லியிருந்தாரு. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், அது நம்மளுடைய காதுகளுக்கு எப்போவுமே கெடுதி. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கத்தாதீங்க, வண்டியில் போகும்போது ஹாரன் அடிக்காதீங்க, தேவையில்லாமல் அடிக்காதீங்க. இந்த மாதிரி நாய்ஸ் பொல்யூஷன்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிலாம் வந்து அறிவுரையே சொல்லியிருந்தாரு. ஆனால் அஜித் ரசிகர்கள் அதை மறந்துட்டாங்களா என்னன்னு தெரில. அறிவுரை சொன்ன ஒரு காது பக்கத்துலேயே போய் தலன்னு கத்தணும்னு தான் அவர் காதை புத்திக்கிட்டு போயிட்டார். அவருக்கு வந்து நாய்ஸ் பொல்யூஷனாலே கொஞ்சம் அலர்ஜி. வேற ஒன்றும் இல்லை, ரசிகல் மாதிரில வெறுப்பு அந்த மாதிரி வெறுப்பெல்லாம் கிடையாது. சரி, ஓகே. அவருக்கு தெரியாதானே ரசிகர்கள் என்னைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. அதில் சில பண்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க, சில பேர் ஆர்வ மிகுதியில் அப்படி நடந்துக்கிறாங்க. இதுக்கு தான் அடிக்கடி நம்ம என்ன சொல்கிறோம், அவரை வந்து நீங்கள் அப்பப்போ ரசிகர்களை சந்திங்க. எப்போவுமே ஒரு மூடி வச்ச பொருளுக்கு தானே மவுஸ் அதிகம். அதே விஜய் சேதுபதி வந்தார், ஆமாம், கேஷுவலாக தான் வந்தார், எல்லாரையும் பார்த்தார். அவரும் ஒரு ஒரு ஓரளவுக்கு பெரிய நடிகர். ஆமாம், ரொம்ப இந்த நடிகர்லாம் கிடையாது பொருள். ஆனால் அவர் வந்தார், போனார். சிவகார்த்திகேயன் வந்தாங்க, போனாங்க. தனுஷ் போனாப்புல. ஆனால் இவர் வந்து விஜய் அஜித் இவங்க 2 பேர் வரும்போது, ஈவன் ரஜினி கமல் வரும்போது கூட இவ்வளவு பரபரப்பு இல்லை. விஜய் அஜித் இவங்க 2 பேர் வரும்போது மட்டும்
அப்படி ஒரு கூட்டம் கூடிருது. ஒருவேளை கெத்து காட்டுறதுக்காக அப்படி பண்றாங்கன்னு தரப்போ என் தலையும் வரும்போது நாங்க மாஸ்க் காட்டுறோம், இல்ல எங்க தலையும் வரும்போது நான் மாஸ்க் காட்டுறோம் அப்படின்னு 2 பேரும் சொல்லிக்கிட்டு செய்யறாங்களா இல்ல சொல்லி வச்சுக்கிட்டு செய்யறாங்களான்னு தெரியல. பாருங்க எப்படி கரெக்டா அப்படி கிரௌட் வந்துருது. யார் கிரௌட்னு அதிகமா இருந்தது அந்த கேள்விதான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல போயிட்டு இருக்கும். கிரௌடுங்கிறது விஜய்க்கு தான் அதிகமா இருந்தது. இது எல்லாருமே ஏத்துக்கிறது தான். ஓகே ஓகே. ஏன்னா விஜய் வந்து ஒரு 12-12:30 கிட்ட தான் வந்தாரு. எல்லாரும் ஆயிட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு. அஜித் வந்து காலங்காத்தால யாரும் அசம்பிள் ஆயிடக்கூடாது, ஆனாலே நமக்கு பிரச்சனை அப்படின்னு காலங்காத்தாலே கிளம்பி வந்தாரு. ஆனால் பெரிய அளவுல அவர் வரும்போது கிரௌட் இல்லை. அது அவர் விரும்பல. இப்பதான் முக்கியமான கட்டம் சொல்லுங்க. புரட்சி தளபதி அவர்கள் சைக்கிள்ல வந்து வாக்கு செலுத்தினது என்ன விரும்புறாருன்னா, அவரு திடீர்னு பார்த்தா தன்னோட நண்பர் உதயநிதியை வந்து பாராட்டி ஒரு இடத்துல பேசுறாரு. சில இடங்கள்ல இன்டைரக்டா அவங்கள அரசியல் ரீதியா தாக்குறாரு. இன்னொரு இடங்கள்ல வந்து ரெட் ஜெயின்ட் மேல கொஞ்சம் விரக்தியா இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் ஷேர் பண்றாரு. இன்னைக்கு சைக்கிள்ல வந்திருக்காரு. நான் அரசியலுக்கு வரணும்னா வரக்கூடாதான்றதை நான் முடிவு பண்றது இல்லை, அது அரசியல்வாதி தான் முடிவு பண்ணணும், அவங்க ஒழுங்கா இருந்தா தான் நான் வரதா வரவானமான்னு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்றாரு. என்னண்ணே இல்லை, அவர் தான் சொல்லிட்டாரு 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிட போறேன்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. களம் காண போறேன்றது. ஆனால் நான் சொல்லிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன், சொன்னா வந்துருவேன். சில பேர் மாதிரி பின்னாடி வருவேன். அவர் ரஜினியை தான் சொல்றாரு, வேற யாரும் சொல்றாரு. ஏன்னா ரஜினி ரசிகர்களே அவர் பேசுற கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டு இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுன்னு அவரை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து நேரடியாவே பேரை சொல்லியிருக்காங்க, ரஜினியை தான் சொல்றாரு. எதுக்கு அவர் தான் வேணான்னு போயிட்டாரு, அவர் எதுக்கு திரும்ப திரும்ப வந்து விமர்சனம் பண்ணணும் அவசியம் இல்லை. இவருக்கு வந்து அரசியல் ஆசை இருக்கு. ஆமா, அது என்னன்னா அவருடைய மார்க் ஆண்டனி படத்துல ஒரு பிரச்சனை. ரெட் ஜெயின்ல வந்து உங்களுக்கு தெரியும், ரெட் ஜெயின் மூலமா தான் நிறைய படங்கள் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது. ஏன் ரிலீஸ் ஆகுதுன்னா அவங்க மூலமா தேட்டரில் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது தேட்டருக்காரங்க கரெக்டாக கணக்கு கொடுத்து அந்த காசை ரெட் ஜெயின் மூலமாக தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்துட்றாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எடுத்துட்டு மீதியை கொடுத்துட்றாங்க. அது தயாரிப்பாளர்களுக்கும் பிடிச்சிருந்தது. ஆனால் இப்போ அதுவே என்னவா விமர்சனமாக இண்டஸ்ட்ரியில் மாறுதுன்னா, எந்த படமாக இருந்தாலும் அவங்க மூலமாக தான் போகணும். இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு படம் வாங்கி ரிலீஸ் பண்ணும்போது அந்த டைமில் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. அதே மாரி ரிலீஸ் பண்ணால் நம்ம எதிர்பார்த்த தேட்டர்கள் கிடைக்க மாட்டேங்குது, அது படத்துக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை தான் விஷாலும் வச்சிருக்காரு. மார்க்காண்டினி படத்தை வந்து அவர் விநாயகர் சதுர்த்திக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. சரி, அவரும் அவருடைய தயாரிப்பாளரும். இப்போ ரெட் ஜெயினில் வந்து இல்லை, நீங்கள் உங்கள் படத்தை தள்ளி வைங்க, நாங்கள் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதனால தான் அவர் காண்டாயிருக்கிறாரு. இங்கே எல்லாருக்குமே வந்து அரசியல் ஆசை எப்போ வருதுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அரசியல் ஆசை வருது. ஏன்னா அரசியலில் அதிகாரம் கிடைக்கும், அதிகாரம் கிடைச்சால் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். அதன் அடிப்படையில் தான் அவர் வராத தவிர அங்கே மக்களும் நலம் சார்ந்தெல்லாம் யாருமே யோசிக்க மாட்டாங்க போல. எத்தனை அரசியல்வாதிகள் நாமளும் பார்த்துருக்கோம். ஆனால் அவர் ஒரு விஷயம் சொன்னார்னே, இது உதய்க்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் அவங்க அலுவலகத்தில் இந்த மாதிரி விஷயம் நடக்குது. உதய் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, காலேஜில் ஒன்றா படித்தவங்க, வாடா போடா ஃப்ரெண்டு. அவரை ஒரு ஃபோன் அடித்து இந்த மாதிரி நடக்குது, என் படத்தை தள்ளி வைக்க சொல்கிறாங்க, ஒரு வார்த்தை என்னன்னு ஃபோன் பண்ணி கேளுன்னா அது அப்பயே அங்கே முடியக்கூடிய விஷயம் தானே. அதை வந்து அரசியலுக்கு நான் வரணும், வர வைக்கிறதுக்காக என் படத்தை தள்ளி போட்டாங்க. அதுவும் கரெக்டாக எப்போ பால் போட்டார் பாருங்க, பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்க போகுது அந்த டைமில் ஒரு பாலை வந்து பப்ளிக்காக போட்டார் பாருங்க. அவருக்கு வந்து அது வெற்றியும் கிடைச்சிருக்குதே. இப்போ சுந்தர் சி படம் மே 3ஆம் தேதிக்கு தள்ளி போயிடுச்சு. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அவரோட படம் சோலோவாக தான் வருது, ரத்னம் படம். ஆமாம். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய பிரச்சனைகளை பொது வழியில் சொன்னால் பிரச்சனை சால்வ் ஆகும். தலைவர் 171 ரஜினி அவர்கள் இறுதி படமானலாம் கூட சில விமர்சனம் வச்சாங்க படம் தொடங்குறதுக்கு முன்னாடி. ஏன்னா சன் பிக்சர்ஸ் உள்ள இருக்காங்க அப்படின்றனால, லோகேஷ் அவர்களும் உள்ள இருக்கனால. ஏன்னா லோகேஷ் வந்து வேற ஒரு படம் பண்ண போனாரு, தன்னோட கடைசி படம், அதனால வந்து பண்ணுங்க அப்படின்ற ரெக்வஸ்ட் வச்சதெல்லாம் தான் சொன்னாங்க. 171ல என்ன நடக்குதுன்னு அதுல வந்து நிறைய பேர் இணைய போறாங்க அப்படின்னு நம்ம வலைபேச்சிலையும் கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. என்ன மேஜிக் நடக்க போகுது அந்த படத்துல? அது பேன் இண்டியா படமாக தான் வரப்போகுது. ஓகே. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோக்கள் கேட்குற சம்பளத்தை வந்து தயாரிப்பாளர் கொடுத்தாங்கன்னா அதையெல்லாம் ரெக்கவரி பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து பேன் இண்டியா படமாக எடுத்தால் மட்டும்தான் வாய்ப்பு, இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. அதனால் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி போடுறாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், ஷாருக் கான்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து வேணாம் என்னோட ரசிகர்களுக்கு பிடிக்கான்னு சொல்லிட்டு விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் சொன்னோம் இல்லையா. ஆனால் இப்பவுமே இவங்களுடைய முயற்சியை வந்து இவங்க விடலை. சரி, அழுத்தம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்களா, நீங்கள் எப்படியாவது உள்ளே வந்து தான் ஆகணும் அப்படின்னு. அதனால் ஷாருக் கான் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து ஸ்ருதிஹாசன் அவங்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அப்பா படத்துக்கு முன்னுரிமை கூட இப்போ
ரஜினி சாரோட படத்துல நடிக்கிறாங்களே அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுவாங்களே அப்படின்ற. இல்லை ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா ஸ்ருதி வந்து இதில் நடிக்கிறாங்கன்னு சொன்னோன்னா ரஜினிக்கு ஜோடியாவா அப்படிலாம் ஷாக் ஆனாங்க. ரஜினிக்கு ஜோடியெல்லாம் கிடையாது. நடிச்சா என்ன நினைப்பாங்க, பாலையா கூட பேராலாம் நடிக்கிறாங்க. அதை தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் இவங்க ரஜினிக்கு ஜோடியா அந்த படத்தில் நடிக்கலை. இவங்க வந்து வேற ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறாங்க. அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் லோகேஷ் கனகராஜா இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேருமே இனிமேல்னு லோகேஷும் ஸ்ருதி சேர்ந்து ஒரு ஆல்பம் பண்ணாங்க. அது ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது. நான் அப்படி கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஓகே. அதனால வந்து லோகேஷோட அந்த டைரக்ஷன் ஒர்க் வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. ஏன்னா விக்ரம் படம் ஷூட் நடந்திருப்போம், கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அவருடைய ஒர்க்கு பிடிச்சிருந்துருக்கும். சரி அவரோட படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஏன் மிஸ் பண்ணுவானே அப்படின்னு அவங்களும் வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜில் இருந்தும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டை பெரிய நடிகர்களை உள்ள வர படிச்சு போடுற வேலைகள் வந்து ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஜெயிலர்லேயும் அப்படி தான் இருந்துச்சு. ஒரே பேட்டர்னாக இருக்காதுங்களா? ஏன்னா இதில் சிவகார்த்திகேயன் இருக்காரா இல்லையான்றது எங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரியான தொடரும் கதையாக புரியாத புதிராக போயிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் விசாரிப்போம். இப்போ என்ன சொல்லுவாங்க, சிவகார்த்திகேயன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அவருக்கு வந்து எப்போவுமே ஹாப்பி தான் அண்ட் ரெடியாக தான் இருக்கார் அவர். நான் வந்து ரஜினி சார் படம்னா யார் மாட்டேன்னு சொல்லுவாங்க, எனக்கு ஆசை தான் அப்படின்னு அவரும் வந்து தயாராக தான் இருக்கார். பட் இன்னும் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு லாங்குவேஜ்லும் சொன்ன மாதிரி தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இப்படி ஒவ்வொரு இதுலேருந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் சிவராஜ்குமார், மோகன்லால் மறுபடியும் வந்தாங்கன்னா அது ஜெயிலர் 2 தானே மாறும். அது எப்படி தலைவர் 171 ஜெயிலர் 2 ஒர்க்கு வந்து அது ஒரு பக்கம் தனியாக போயிட்டு இருக்குது. அதுவும் போய்கிட்டு இருக்கு. ஆமாம். நெல்சன் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ. ஓகே. ஆமாம் அவருக்கு. ஆனால் நெல்சன் தனுஷ் கூட இணையறதெல்லாம் நடுவில் பேச்சுவார்த்தைகள் வந்துகிட்டு இருந்தது. இல்லை இந்த படம் தான் ரஜினி படத்துக்கு அவர் உட்காந்துட்டார். ஓகே. ஆமாம் ஸ்டோரி டிஸ்கஷனில் பிஸியாக இருக்கிறாரு. ஜெயிலர் படத்துக்கு ஆஃபீஸ் போட்டு கொடுத்தாங்களோ அதே ஆஃபீஸை தான் இந்த படத்தோட ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு அவர் கேட்டாராம். அவரே கேட்டாரானே? ஆமாம் சென்டிமெண்ட். ஓகே. அது எவ்வளோ பெரிய ஹிட்டு ஜெயிலரு, அவரே எதிர்பார்க்காத ஹிட்டு. ஈவன் ரஜினி என்ன சொன்னார், இந்த படத்தை வந்து மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து திருப்தி இல்லை, அனிருத் மியூசிக் போட்டு பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஓகேவா தோணுச்சு அந்த மாதிரி சொன்னார் இல்லையா. அதை தாண்டி படம் வந்து மிகப்பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ், பல கோடிய வசூல் பண்ண படம் அது. அதனால் அந்த சென்டிமெண்ட்டை பார்த்தாங்களா என்னன்னு தெரில. அதே டிஸ்கஷன் ரூமை தான் வந்து இந்த தடையும் கேட்டு ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்குது. ஓகே. தற்காலிகமாக படத்துக்கு வந்து ஹுக்கும் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்களாம். ஓகே. ஒர்க்கிங் டைட்டில்னு ஒன்று வைப்பாங்க. ஆமாம். அந்த டைட்டில்னு சொல்லிட்டு ஹுக்கும்னு வச்சிருக்காங்களாம். ஹுக்கும்ங்கிற வார்த்தை வந்து அந்த படத்தில் தானே வந்து பாட்டில் தானே எடுத்தாங்க. ஹுக்குமா வந்துக்கிட்டு இருக்காரு ஜெயிலருக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மேபி அது டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இதே டைட்டில் வைக்கிறாங்களா இல்லை வேற ஒன்று புதுசாக வைக்கிறாங்களான்னு தெரில. சரி, தக் லைஃபும் அதோட கேட்டு முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிலம்பரசன் அவர்கள் இருக்கிற நிறைய நடிகர்கள் வெளியே போனாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். சித்தார்த்தம் நடுவில் விலகினதாகவும் ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது, மணிரத்னம் என்ன முடிவு எடுக்க போறாரு? ஏன்னா இந்த மாதிரி சர்ச்சைகளான விஷயங்களும் அவங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, டீமும். என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதை ஒன்ஸ் நம்ம ஓப்பன் அப்பா சொல்லிடலாம் அப்படின்றது அவங்களும் வெளிப்படையாக சொல்லவும் மாட்டுறாங்க. ஆக்சுவலி தக்லை படம் ஆரம்பித்தப்போ ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் இவங்க 2 பேருமே இருக்கிற மாதிரி தான் தகவல் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் துல்கர் சல்மான் வெளியில போனாரு. அதுக்கப்புறமா சிம்பு உள்ள வந்தாரு. சிம்பு உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜெயம் ரவி வெளியில போனார்னு ஒரு தகவல் வந்தது. அது காரணம் என்னன்னா சிம்புக்கும் ஜெயம் ரவிக்கும் ஆகாது, சிம்பு நடிக்க வந்ததுனால ஜெயம் ரவி வெளியில போயிட்டான்னு ஒரு தகவலை சொன்னாங்க. ஆனா இப்போ என்னன்னா அதே துல்கர் சல்மானும் ஜெயம் ரவியும் உள்ள வர்றாங்க, மறுபடியும் வராங்க. ஆமாம். ஏன்னா துல்கர் வந்து நம்ம சூர்யாவோட புறநானூறு படம்ல சுதா குங்கரா. ஏன்னா துல்கர் சல்மான் வந்து சூர்யாவோட அந்த புறநானூறு படம்ல அந்த சுதா சூர்யாவும் அது கொஞ்சம் இப்ப நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த படத்துல அவர் வந்து கமிட் ஆயிருந்தார். இப்ப அந்த படத்தை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க இல்லையா. அந்த டேட் வந்து ஃப்ரீயா இருக்கனால மறுபடியும் சரி ஓகே மணிரத்னம் சார் படம் வந்து நடிச்சிருவோமே எதுக்கு விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ள வர்றாரு. ஜெயம் ரவியும் வந்து உள்ள வர்றாப்புல. ஆக்சுவலாக என்னன்னா இது வந்து மணிரத்னம் படம், பெரிய டைரக்டரு. இப்போ அவருடைய படத்துலேருந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக வெளியில் போகிறாங்க அப்படின்னு செய்திகள் வரும்போது அது சுஹாசினிக்கு வந்து பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. என்னன்னா இவ்வளோ பெரிய டைரக்டர் நம்ம வீட்டுக்காரரு அவருடைய படங்களில் வந்து நடிக்காமல் நிறைய ஆர்டிஸ்ட் வெளியில் போகிறான்னா அது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தானே செய்திகள் பரவும். அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருந்ததுன்னா அவங்களே வந்து துல்கர்ட்டையும் பேசியிருக்காங்க, ஜெயம் ரவிட்டையும் பேசியிருக்கிறாங்க. பேசி நீங்கள் வாங்க நடிங்க எதனாலும் பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பார்த்துக்கலாம் சொன்னால் அவங்களும் ஓகே சொல்லியிருக்கிறாங்களாம்.
சிம்பு இருக்காரா இல்லீங்களானே? அவர் ஏங்க வேற நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நடிச்சு போயிட்டு தான் இருக்கு. அவரு அதுல போயிட்டாரு. வேற டபுள் ரோல்லாம் பேசிக்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்க போதா இல்ல சிம்பு இல்ல டூயல் ரோல் கிடையாது. டியூவல் இல்ல? டூயல் இல்ல அப்படின்னு தான் சொன்னாங்க. 60 நாள் டேட் கொடுத்துருக்காரு தக்லை படத்துக்கு. அப்ப அந்த தேசிங் பிரிசம்னு ஒரு படம் ஒண்ணுன்னு ரொம்ப நாள் அது இருக்கா இல்ல? அது இன்னும் ராஜ்கமல்ல கேட்டோம்னா, சார் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கிலோமீட்டர். ஆமா, ரொம்ப அப்படி என்ன ஒர்க் பண்றாங்கன்னு தெரியல. 2.5 மணி நேரம் படத்துக்கு எதுக்கு இத்தனை வருஷமா ஒர்க் பண்றாங்கன்னு தான் காமன் ஆடியன்ஸே வந்து கேள்வி எழுப்புறாங்க. அந்த ப்ராஜெக்ட் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் ராஜ்கமல் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது டிலே ஆனதுனால தான் வந்து சிம்பு வந்து இந்த மணிரத்னம் படத்துக்கு ஓகே சொன்னார். சரி, 60 நாள் டேட்டு, 6:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஷூட்டிங் போயிடறாராம் சிம்பு. அப்படிங்களா? ஏன்னா இதுதானே ஸ்பெஷலான நியூஸ் எங்களுக்கு. ஆமா, ராஜஸ்தான்ல ஷூட் போகுதுங்க. ஓகே ஓகே. இப்போ பிரச்சாரம் முடிஞ்சிட்டு இவரும் அங்கே இணைஞ்சிருப்பார் நினைக்கிறேன், உலகநாயகன் அவர்களும். கண்டிப்பாக அதுக்கான அப்டேட்டும் பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றிண்ணே, நிறைய தகவல் வழக்கம் நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு. இன்னும் நேச்சில் உங்களை சந்திக்கும் முறை உங்களை விடைபெறும். நன்றி, வணக்கம்.